ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நான் சண்டே கடை திறக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் வந்து திறந்துருக்கேன். இப்போ தான் கடையெல்லாம் பெருக்கியாச்சு. என்னென்னா பார்த்தீங்கன்னா, தைக்கி கொடுக்குறவங்க எல்லாம் யாருமே வந்து வாங்க மாட்டுறாங்க. எல்லார் கடையிலையும் லேட் பண்ணுறதுனால இப்போ நம்மளும் வந்து வீடியோ என்ன போட்டிருக்கோன்னா, ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம கொடுத்துருவோன்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் மாதக்கணக்கில் துணி அவங்கவுங்க வாங்காமல் இருக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாமே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிவிட்டு எல்லாமே அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? தயவு செஞ்சு கஸ்டமரெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, வந்து அவங்க கொடுத்தவங்க துணியை கொடுத்தவங்க ஒரு வாரம் டைம், ஒரு வாரத்துக்குள்ளே நான் தைச்சி கொடுத்தறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வாரத்துக்குள்ளே தைச்சி வாங்க முடிஞ்சவங்களா இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லை மாத கணக்கில் தான் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாரும் என்கிட்ட துணி கொடுக்க வேண்டாம். சரிங்களா? சரி, இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா பாருங்கள். இந்த கஸ்டமர் ப்ளவுஸ் நம்ம மூணுமே முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவங்க வந்து இந்த மாதிரி மாடல் கேட்டிருக்காங்க. எதுங்களா? ஆனால் இது எம்ப்ராய்டிங் இதுலேயே வந்தது நம்மளுக்கு. ஒரு சாரியோட ப்ளவுஸ் இந்த மாடல் மட்டும் அவங்க கேட்டிருக்காங்க. அதான் சும்மா நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் பாருங்கள், போட் நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, தெரியுதா உங்களுக்கு? அவங்க பாருங்கள், இந்த மாடல் வரும். கை அழகாக போட்டால் அப்படி தெரியும் மாடல். அவங்க ப்ளைனாக தான் கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம டிசைன் வச்சுருக்கோம். பேக்கும் ஃப்ரண்ட்டுமே அந்த டிசைன் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள். அடுத்தது இதே ஒரு ப்ளவுஸு. இது ஒன்று முடிஞ்சிடுச்சு கஸ்டமருக்கு. கைக்கு லைனிங் இல்லை, இதில் முடிஞ்சிடுச்சு. அவங்க வந்து வாங்கிக்குவாங்க இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டேட் விட்டு ப்ளவுஸ் தைச்சோம்ல, இப்படி பாருங்கள். அவங்க வந்து போட்டு பார்த்துட்டாங்க, ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் அவங்க ப்ளவுஸ் தைக்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப